ஹலோ மக்களே, வெல்கம் டு தி சேனல் தமிழ் ஃபேமிலி ரியாக்ட்ஸ். நான் ஸ்வாதி பிரபாகர், வித் மீ மை ஹஸ்பண்ட் வாசு. வணக்கம். ஓகே, எல்லாரும் ஓணம்க்கு பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஃபுல்லாக ஓணம் சாரீஸ் தான்ப்பா. ஓணம் சாரீஸு, அப்புறம் வந்து என்ன கலர் ட்ரெஸ், தத்தம ப்ளூ போடுறோம், பிங்க் போடுறோம்னு என்ன கலர் காம்பினேஷன் ட்ரெஸ் போடுறோம். ஃபுல்லாக காமெடி, ஃபுல்லாக மலையாளத்துலேயே வந்துட்டு இருக்கு. அப்படியா? எனக்கு வந்து என்ன தெரியுமா, ஓணம்க்கு கலர் தீம் எல்லாரும் சூஸ் பண்ணுவாங்க போல காலேஜ்லலாம். ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு மாதிரி கோல்டு ஒயிட் டோனில் தானே இருப்பாங்க. அப்போ வந்து டீமாக இப்போ டிபார்ட்மெண்ட்டாக போகணும்னா என்ன கலரில் பேசுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பயங்கர ஒரு ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. அது பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் இந்த அத்தைப்பூக்கோளம் போடுறது, அவங்க வாசலில் ஒரு மண் வச்சு அதுக்கு மேலே வந்து ஏதோ டெக்கரேஷன்லாம் பண்ணுறாங்க. இப்படி பயங்கர ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு. எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க, சினி இண்டஸ்ட்ரியும் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து இந்த நேரத்துக்கு தான் நமக்கு லோக்கா ரிலீஸ் ஆகி பயங்கர ஹைப்பில் இருந்தோம் எல்லாரும் ஓணம் சீசன் அப்போ. ஓணம்க்கு வந்து நம்ம ஒரு 5 ட்ரெய்லர்ஸ் கிட்ட போன வருஷம் பார்த்தோம். அதில் நமக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு லோக்கா வந்து நம்மளோட டாப் ஃபேவரட்டாக வந்து நிற்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த தடவை ஓணம்க்கு வந்து 3 மூவிஸ் ரிலீஸ் ஆகுது. ஒன்று கலிஃபா, நெக்ஸ்ட் வந்து ஐ எம் கேம், நெக்ஸ்ட் வந்து பெத்லஹேம் குடும்ப யூனிட். நம்ம வந்து 3 பேரையும் பார்த்தாலே வந்து பயங்கரமா இருக்கு. ஒரு பக்கம் டிகே ஐ எம் கேம் எடுத்துக்கிட்டு பிரம்மாண்டமா வந்துகிட்டு இருக்காரு. அவர் பேன் இந்தியா சுத்திட்டு இருக்காரு, இந்தியா ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து நிவின் வந்துட்டு இந்த ஃபீல் குட் மூவியா கொடுத்துட்டு மாஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரையும் ஓவர்டேக் பண்ணி நான் வந்து மாஸ் என்டர்டைனரா வருவேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிருத்விராஜ் வந்துகிட்டு இருக்காரு. 10,000க்கு கெஸ்ட் ரோல் கேமியா வந்து லாலேரனையும் கூட்டு வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஒவ்வொரு படத்தோட டைரக்டரை பத்தி நம்ம பார்த்தாகணும். இந்த பெத்லஹேம் குடும்ப யூனிட் இருக்குல்ல, அது வந்துட்டு பிரேமலு டைரக்டர் கிரீஷ் ஏடின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருல்ல. நம்ம வந்துட்டு பிரேமலு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சூப்பர் சரண்யா அந்த படம் பார்த்தோம். அதெல்லாம் கிரீஷ் ஏடியோட தான். நல்லா இருந்துச்சு இல்ல? எனக்கு பிரேமலு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது மாதிரிதான் நம்ம இந்த படத்தை எதிர்பார்க்கலாம், நிவின் பாலியர் படத்தை. இன்னொரு பக்கம் வந்து ஐ எம் கேம் வந்துட்டு ஆர்டிஎக்ஸ் படம் பார்த்திருந்தேன்ல, அந்த மூவியோட டைரக்டர் வந்து ஐ எம் கேம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐ எம் கேம் நான் ட்ரெய்லர் பார்த்திருக்கோம், சேனல்லையும் இருக்கு. இவங்க 2 பேரையும் ஓவர்டேக் பண்ணி ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் இந்த வைஷாக்ங்கிறவரு. இவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? வைஷாக் தெரியாது. இவர் தான்பா வந்து மலையாள படத்துல ஃபர்ஸ்ட் ஒரு படம் 100 கோடி அடிக்குது அப்படின்னா இவர் தான் அந்த சாதனை வந்து இப்போ என்ன படம் அது? அதாவது மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்தை வந்து 100 கோடி கொண்டு போயிருக்குன்னா யாரோட படத்தை கொண்டு போயிருக்குன்னு சொல்லு. மோனல் தான். அதேதான். அப்ப அது என்ன படம் சொல்லு? அதேதான். எப்படி? ஏன்னா எனக்கு தெரியும். தெரியுமா அது? ஆக்சுவலா அந்த படத்துல டைரக்டர் இவர் தான். ஓ, அது எனக்கு தெரியாது. ஆனா ரீச் ஆன பெரிய ஒரு மூவி வந்து அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 100 crore வந்து ரீச் பண்ணது மலையாளம் மூவில. சோ அந்த படத்தோட டைரக்டர் வந்து இவர் தான். புலிமுருகன் எனக்கு கொஞ்சம் ஓகே தான், பட் வந்து நிறைய ரீச்னு கேள்விப்பட்டேன். நீ வேற இங்கெல்லாம் போர் அடிச்சா எல்லா அப்பாக்களும் எல்லா ஒரு 50+ இருக்க எல்லாருமே என்டர்டைன்மெண்ட்டுக்கு மாசா எடுத்து போட்டு பாக்குறது புலிமுருகன் தான் தமிழ்நாட்டுல. உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நான் வந்து போர் அடிச்சா தமிழ்ல வந்து சிறுத்தை போட்டு வைப்பேன், அது மாதிரி நினைக்கிறேன். அப்படியே முருகா முருகா புலி முருகா அப்படின்னு சொன்னவொடனே இங்க எல்லாம் கூஸ்பம்ஸ் ஆயிடும் எல்லாருக்கும். என் ஃப்ரெண்டோட அப்பாவே ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி புலிமுருகன் படத்தை அடிக்கடி போட்டு போர் அடிக்கிறப்ப படம் போட்டாங்கன்னா தமிழ்ல இருக்காது, அதனால அதையும் எடுத்து போட்டு வைப்பாங்களாம். அந்த டைரக்டர் தான் இப்ப இந்த படத்தை வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப டர்போன்னு சொல்லி ஒரு படம் வந்துட்டு மம்முக்கா வச்சுலாம் எடுத்திருக்காரு. பயங்கர கமர்ஷியல் ஆக்ஷன் படம். சோ அதை விட ஒரு இம்பார்ட்டன்ட் ஒண்ணு இருக்கு இந்த படத்துல. ஜேக்ஸ் பிஜாய் வந்து மியூசிக். அவர் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அப்போ வந்துட்டு என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த காம்போவில் இந்த படம் என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ வந்துட்டு இந்த ஒரு ட்ரியோ வந்துட்டு இந்த ஓணம்க்கு வந்து நம்ம பயங்கர எப்படி எது வந்துட்டு எல்லாமே போய் பார்க்க தான் போகிறோம். பட் கண்டிப்பாக வந்துட்டு இதில் ஒரு போட்டி இருக்கும். ஸோ வந்துட்டு ஒரு ஹெல்தியான போட்டி இதில் இருக்குங்கிறது நமக்கே நல்லா தெரியுது. எல்லாமே வந்துட்டு பயங்கர எனர்ஜெட்டிக்கான ஆட்கள். 3 பேருமே ஒரே இதுல வராங்க. அதை விட நமக்கு இப்ப ஜானர் பிக் பண்ணி போற அளவுக்கு நமக்கு சூப்பரா 3 ஜானர் கொடுத்துட்டாங்க. எப்படி இப்ப தீபாவளி பொங்கலுக்குலாம் நம்ம வந்துட்டு அப்பதான் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் மூட்ல இருப்போம், ஏதாவது பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து ஓணம் மோடுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தீம் சாங்லாம் ஓணம் மோட் சாங் வந்து போன வருஷம் அது மாதிரி ஏதாவது கண்டிப்பா ஓணம் தீம் சாங் வரும். இப்ப மூவியும் வந்துருச்சு. மூவில வந்துட்டு ஒன்லைனர் பார்க்கும் பொழுதே வந்துட்டு பயங்கரமா இருக்கு. இப்ப கலிஃபாக்கு பார்த்தா ஹை ஆக்டேன் கிரைம் த்ரில்லர், ஒரு கோல்ட் ஸ்மக்லிங் கிங் பின் அப்படிலாம் போட்டு பயங்கரமா பில்டப் வச்சா கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு ஜானர் எடுத்துக்கிட்டாங்க. என்ன பண்ண போறாங்க? ஒன்னு வந்து ஸ்மக்லிங் ஹீரோயிசம் மாசிசம்னு இருக்கு, இன்னொன்னு வந்து ஒரு மாதிரி ஸ்டைலிஷான ஆக்ஷன் பேக்ட் கேங்ஸ்டர் த்ரில்லர். கேட்கும் பொழுதே மாசா இருக்கு. அடுத்து வந்து பெத்லஹேம் குடும்ப யூனிட் வந்து ரொமான்டிக் காமெடி. வேணாம்ப்பா, நான் சைலண்டா போய்க்கிறேன். நான் இந்த ஜானர்ல கிங், என்ன அடிச்சுக்க முடியாது, நான் அதை எடுத்துக்கிறேன். எஸ், ஓகே, நஃப் டாக்கிங். நம்ம வந்துட்டு ட்ரெய்லர் பார்த்துட்டு நம்மளோட தாட்ஸ் சொல்லலாம். எஸ். இந்திரான்ஸ்
ஆமா நல்ல கதை. கோல்டு பிஸ்கெட்ஸ் லைக் காஃபி. ഇയാൾക്കൊരു ലെഗസി ഉണ്ട്. അത്ര വേഗം മറക്കാൻ കഴിയാത്തൊരു ലെഗസി. കൊഫേപോസോ പോലുള്ള നിയമങ്ങൾ നമ്മുടെ രാജ്യത്ത് നിലവിൽ വരാൻ കാരണക്കാരനായ നോട്ടോറിയസ് സ്റ്റാർ സ്മഗ്ലർ. What's his name? நைஸ். செம செம மாசா styling. இருக்கு. மாசா இருக்காரு. അവനെ എനിക്ക് ഇവിടെ കിട്ടണം എന്റെ കൺമുമ്പിൽ. പൊട്ടിച്ച പൊന്നുമായിട്ട് വരുന്ന നായ്ക്കളെ എന്റർടൈൻ ചെയ്തിരുന്ന നമുക്കിടയിൽ ഉണ്ടായിരുന്ന പുതു ஆஹா வில்லனும் ஸ்டைலிஷா போட்டுட்டு இருக்காங்கப்பா. கத்தி படத்துல நடிச்சாரு அவரா? அவர் பண்ணல. அவ்வளோலாம் எனக்கு தெரியாது. അലി എന്താ എൻ്റെ ഉള്ളില് പൊട്ടിക്കാൻ പോവാ. പൊട്ടിക്കാൻ വെടിക്കരുത്. ഒരിടത്ത കടത്ത് ഞാൻ പൊട്ടിക്കും. வா ஒரு ஹைட் வெயிட் போட்டு this on ഒരു ഒന്നാന്തരം സ്മഗ്ലറിന്റെ സകല ഗുണങ്ങളും ഉണ്ടെന്ന് എനിക്ക് തന്നെ അറിയാം. അതിന് വെറുതെ വളമിട്ട് കൊടുക്കരുന്ന് എന്റെ തന്തയോട് പോയി പറയണം. നീ എവിടെ എത്തിപ്പെടരുതെന്ന് ഞാൻ ആഗ്രഹിച്ചോ അവിടെ ഞാൻ ഇപ്പോൾ എത്തി നിൽക്കാം. யப்பா அப்பா ரொம்ப நாள் கழிச்சு இவருக்கு டிசர்விங்கான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்ல. അതിനുള്ളിൽ നിങ്ങൾ ഇന്നലെ പൊട്ടിച്ച എന്റെ പൊന്നൊരു പണവിട കുറയാതെ അവരുടെ കൈ തിരിച്ചേൽപ്പിച്ചില്ലെങ്കിൽ ഈടെ അടുത്തത് പൊട്ടും. இவருக்கு வயசே ஆகுதப்பா. ഉമ്മാണ് ഞാൻ ചെയ്യും. கலீஃபா பார்ட் 1 அடங்கப்பா. யார் இது? கெஸ் லாலேட்டன்னு நினைக்கிறேன். மேபி ஓகே ட்ரெய்லர் பார்த்தாச்சு. நம்ம உங்களோட தாட்ஸ் என்ன? ஒரு ஹை கிளாஸ் ப்ரீமியம் ட்ரெய்லர் பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா டெஃபினெட்லி பயங்கரமா இருக்கு ட்ரெய்லரு. வந்துட்டு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு எனக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு நான் கேட்டதுல வந்துட்டு ஒரு ஒரு பயங்கரமான பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் வந்துட்டு இதில் பார்த்தேன். ஜெயக்ஸ் விஜய் வந்து எப்பயுமே வந்துட்டு நல்லா ஸ்கோர் போடுவார். இங்கே தமிழில் நிறைய படத்துக்கு அவர் வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, மியூசிக்கும் பண்ணியிருக்காரு. ஸோ மலையாளம் சொல்லவே தேவையில்ல. எனக்கு வந்துட்டு ஐயப்பன் கோஷினால அந்த அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு தான் அந்த வந்து படமே பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருந்தது. ஸோ அது மாதிரி இதில் வந்துட்டு ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு ரொம்ப ப்ரிடிக்ஷன்லாம் இல்லை. சிம்பிளாக ஒரு சிங்கிள் லைனாக எனக்கு புரிஞ்சது வந்து என்னன்னா, இவர் வந்துட்டு ஒரு கேங்ஸ்டர் ஸ்மக்லர் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு ஆளுங்கிற மாதிரியும், அவர்கிட்ட இருந்து சம்திங் வந்துட்டு ஒரு நல்ல விதத்துக்காக ஏதாச்சும் பண்ணா பரவாயில்ல, கெட்ட விதத்துக்காக இவரை போய் டச் பண்ண மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ அவர்கிட்ட இருந்து சம்திங் ஏதோ பிடுங்கின மாதிரிலாம் காமிக்கிறாங்க. ஸோ டீசெண்டாக அவர் வந்து மிரட்டுற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. இல்லை அப்படின்னா என்ன நடக்குங்கிறத வந்துட்டு அடுத்தடுத்து நான் பண்ணுவேங்கிற மாதிரி, அவர் பிளட்லேயே வந்துட்டு இருக்குங்கிற மாதிரிலாம் டைலாக்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ வந்துட்டு அவ்வளோதான், ரொம்ப வந்துட்டு டீகோட் பண்ண வேணாம். எனக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, போயிட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்குது. மேபி இங்கே ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு தியேட்டர்லேயே போய் பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு லாலட்டன் என்ட்ரி இருக்கு. கடைசியில ஒரு கை வந்துச்சு, அந்த கையில வந்துட்டு சிங்க இருந்தது. சிங்க மோதிரம் ஒரு சுருட்டு. கன்ஃபார்ம் அவருதான் எனக்கு தெரிஞ்சு. தெரியல, நீங்க சொல்லுங்க. அவருதான் ஓஜி ஸ்மக்லர். இருக்கலாம், அவருதான் ஓஜி ஸ்மக்லர் நினைக்கிறேன். பையன் தான் வந்து பிருத்வின்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ரீசெண்டா டு பி ஹானஸ்ட் நாங்க தமிழ் மூவிஸ்ல இருந்து அப்டேட் ஆயிட்டோம். ஃபுல்லா மலையாள மூவிஸ்ல தான் அப்டேட்ல இருக்கோம். அண்ட் அப்படி பார்க்கும்பொழுது ரீசெண்டா நம்ம பார்த்த மூவிஸ் எல்லாமே வந்து வேற ஜானர்ஸ். இந்த ஜானர் வந்து ரொம்ப காமன், தமிழ் ஆடியன்ஸ்க்கு இது ரொம்ப காமன் அப்படின்னாலும் ஒரு மலையாள மூவி ஆடியன்ஸா நாங்க வந்து இப்போ ரீசெண்டா பார்த்த மூவிஸ்ல இந்த ஸ்டைல் ஆஃப் மூவி வரல, ரொம்ப நாள் கழிச்சு வருது. ஆமா, இது ஒரு ஹை பட்ஜெட் பிளஸ் வந்துட்டு பயங்கர ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி தோணுது. ஆமா, ஹை ஆக்டேனான மூவி. அண்ட் பிருத்வி வந்து அவருக்கு வயசே ஆகல, அதே இளமையோட நம்ம சின்ன பிள்ளைல எப்படி அவரை நம்ம ஸ்கிரீன்ல பார்த்தோமோ அதே மாதிரி இருக்காரு. பயங்கர அதே எனர்ஜி. என்ன இந்த மூவி இது வந்து எப்போ ரிலீஸ் ஆனது? 2015. எனக்கு என்னமோ அதுல பார்த்த மாதிரியே இதுல இருக்க மாதிரி இருக்காரு. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. அவர் ஸ்கின் கேர் ரொட்டீன் என்னன்னு கேட்கணும்.
செமையா அவர் அதை விட அவரோட ஆக்ஷன் பேக் வந்து அவர் ஹைட்க்கு வெயிட்டுக்கும் ஆக்ஷன் டெலிவரிலாம் அவர் அளவுக்கு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஒரு எனக்கு தமிழ் ஆடியன்ஸ்க்கு இது வந்து ரொம்ப காமனாக எத்தனை தடவை பார்த்தாலும் இது பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஜானர் படம் அது. அண்ட் இது வந்து இப்போது நமக்கு இப்போ ரொம்ப நாளாக எங்களுக்கும் இந்த மாதிரியான மூவிஸ் ரிலீஸ் ஆகலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல விஷுவல் ரீடாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபார் போத் தி ஆடியன்ஸ், தமிழ் மலையாளம் ஆடியன்ஸ், மேபி தெலுங்கு ஆடியன்ஸ், நாட் வெரி ஷியோர். கொஞ்சம் எல்லாத்தையும் கவர் பண்ணணும்னா இந்த மாதிரி கமர்ஷியல் எடுத்துதான். ஆமா. ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம வந்து சொல்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஓவர் மசாலாவா ஒரு கமர்ஷியல் வந்துட்டு எங்களுக்கு பண்ண தெரியாதுன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்குள்ளே தான் வச்சுக்கணும். ஆமா. இப்போ நம்மளுமே வந்துட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா அந்த லெவல்ல தான் எடுத்தாகணும். இல்ல எனக்கு மட்டும் போதும் அப்படின்னா இங்க உள்ள டேஸ்ட்டுக்கு நம்ம எடுத்து முடிச்சிடலாம். இங்க வந்து பயங்கர சக்சஸ். பட் இந்த கோல்டு ஸ்மக்லிங் கான்செப்ட் வந்து தமிழ்நாடு, தெலுங்கு, எங்க வேணா தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு, ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு, தமிழ் ஆடியன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி ரீச் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. டைரக்டர் வேற சொல்லியிருந்தேன்ல புலிமுருகன்லாம் எடுத்து பயங்கர. ஸோ கண்டிப்பா வந்துட்டு இவரோட படம் நிறைய படம் இருக்கு. அதுல வந்துட்டு அதுதான் ஒரு சொல்லணும் அப்படின்னா புலிமுருகன், டர்போ இந்த மாதிரி மூவிலாம் வந்துட்டு பயங்கர ஆக்ஷன்ஸ் மூவி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்துட்டு இந்த என்ன சொல்றது இவருடைய டைரக்ஷனுக்கும் பிருத்திவிராஜோட ஆக்டிங்க்கும் வந்துட்டு சொல்லவே வேணாம். அவர் வந்துட்டு பயங்கர லெஜெண்ட் பவர். பிருத்திவிராஜ் வந்துட்டு அதாவது 150% ஆஃப் எஃபோர்ட் போறாள்னு நீங்க. ஆமா, டெஃபினட்டா. இதுலயே ஒரு சீன்ல, ட்ரெய்லர்லயே ஒரு சீன்ல அவர் கத்துறாரு, இந்த காது மடல் மட்டும் செவந்திருக்கு. எப்படி அப்படிலாம் செவக்க வைக்க முடியும்னு தெரியல. லைக் ஃபேஸ் எப்படின்னு தெரியல, அப்படி காது மடல் மட்டும் செவந்திருக்கு. அவருக்குள்ளே ஒரு டைரக்டர் இருக்காரு. ஸோ அவருக்கு தெரியும் என்ன மாதிரி வந்துட்டு சீன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும். இல்லை வந்துட்டு அவர் டேரக்டர் சொல்கிறாரு அப்படின்னா அந்த சீன் வந்து அவங்க என்னவா சொல்கிறாங்க, நம்ம அந்த சீனில் எப்படி நடிக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு பயங்கரமாக உள்வாங்கக்கூடிய ஒரு ஆள் தான். வந்துட்டு மல்டி டேலண்ட் தான் அவருமே. என்னதான் வந்து நெப்போ கிட்ட இருந்தாலும் அவர் வந்துட்டு இதை பொறுத்த வரைக்கும், அவருடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் அவர் தனியாக இருந்தாலுமே அவர் வந்து அதை சாதிச்சிருப்பாரு. அவரால் வந்து ஆக்சுவலி எக்ஸ்ட்ரீம் டெலிவரி பண்ண முடியுது. ஆமா, அதை அவர் காமிச்சிக்கிட்டே இல்லை எங்கேயுமே. அவரோட டேலண்ட் வச்சு அவர் பெரிய ஆளா வந்து. அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அவரே சொல்லியிருக்காரு, சில இடத்துல அவரே சொல்லுவாரு, நான் வந்துட்டு நெப்போ கிட் தான், பட் அதை மட்டுமே வச்சு என்னால வந்து சர்வே ஆக முடியாது. கண்டிப்பா நான் வந்து எனக்குள்ள ஒரு டேலண்ட் நான் வந்து வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் என்னால ஆக முடியும் அப்படின்னு அவரே வந்து சில இடத்துல சொல்லியிருக்காரு. நான் அதை வச்சுதான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஸ்பீச்ல வந்துட்டு எனக்கு அவர்கிட்ட இருந்து நிறைய பிடிக்கும். நான் ஃபர்ஸ்ட் மலையாளம் ஆக்டர்னு ஒருத்தர் பாக்குறேன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட். நானும் அப்படிதான். ஏன் கேள, மொழி வந்து தமிழ்நாட்டுல பயங்கர ஹிட். அவர் அந்த காமெடி அவரதும் பிரகாஷ் ராஜோட காம்பினேஷன்லயும் நம்ம பார்த்து சிரிக்காத சீக்வென்ஸே கிடையாது. நான் நினைச்சுக்கிட்டேன் அவர்லாம் வந்து தமிழ் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசு இல்ல அப்போ தெரியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அழகாதான் தெரிஞ்சது அவங்க வந்துட்டு இங்க வந்து நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பார்த்த ஒரு மலையாள ஆக்டர்னா வந்து பிருத்திவிராஜ் தான். நிறைய படம் பார்த்துருக்கேன். எனக்கு இப்ப நினைச்சா கூட அந்த காமெடியில சிரிப்பு. இன்னொரு படம் ஒண்ணுப்பா, அந்த ஒரு சத்தம் போடாதே அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்துல வந்துட்டு ஒரு செகண்ட் டைம் அதில் தான் பார்க்குறேன். சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தேன். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேரக்ட் தமிழ் மூவி தான் நினைக்கிறேன். ஸோ அப்பத்துலேருந்தே எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவர் ரொம்ப பிடிக்கும். ஆள் ஹைட்டுக்கு வெயிட்டுக்கும் ஆக்ஷன் படம்லாம் சொல்லவே வேணாம். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிருத்திவிராஜ் பார்த்திருக்கேன். செகண்ட் வந்து நிவின் பாலி பார்த்திருக்கேன். நான் வந்துட்டு மம்முக்கா தான் அதுக்கப்புறம் பார்த்தேன். ஏன்னா இங்க வந்து ஆனந்தம் சொல்லிட்டு ஒரு படம், அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டு கொண்டேன் அஜித் கூட நடிச்சிருந்தாங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அவர் தான் தெரியும். ஸோ சரி, ஓகே, நம்ம நிறைய வந்துட்டு அவுட் ஆஃப் கண்டென்ட்ல போயிட்டு இருக்கோம், நிறைய பேசிட்டோம். பட் ஸ்டில் ஆடியன்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் இருக்கு என்கிட்ட. இந்த 3 மூவில ஓணம்க்கு ஆடியன்ஸ், நம்ம சேனல் பாக்குற ஆடியன்ஸ் வந்து எந்த மூவி போய் பார்க்க போறாங்க? 3த்தையும் போய் பாருங்க. ஏன் எந்த மூவி என்ன இது ரன்னிங் ரேஸா இது? அதெல்லாம் முடியாது. ஒருத்தருக்கு ஒரு ஜானர் செலக்ஷன். சரி, ஓகே, என்ன ஆர்டர்? நான் வந்துட்டு எல்லா படத்தையும் பார்ப்பேன். ஆடெல்லாம் கிடையாது. காலையில ஒரு படம், மதியம் ஒரு படம், நைட் ஒரு படம், போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்ல. அந்த யஷ் சொல்லுவாரு இல்ல, ஒரு படம் வந்துச்சு அப்படின்னா KGF விசஸ் பீஸ்ட் அப்படின்னு இல்ல, KGF அண்ட் பீஸ்ட். ஏன் வந்து வெசஸ் போடுறீங்க? அவர் படமும் போய் பாருங்க, என் படமும் பாருங்க, எல்லாரும் படமும் போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான். எல்லாமே வேற வேற ஜானர் தானே. இந்த ஒரே இப்போ நான் வந்துட்டு சரி அப்படின்னா நான் பயங்கர ஒரு காம்ப்ளிகேட்டடான क्वेश्चन கேக்குறேன். ஓகேவா? ஓணம்க்கு நீங்க என்ன கலர் காம்பினேஷன் போட போறீங்க? ஒயிட்டும் கோல்டு மிக்ஸ் பண்ணி போவாங்க. ஒயிட் கோல்டுக்கு வந்து அதுல வந்து தத்தம பச்சை, தத்தம ப்ளூ, மெரூன், தத்தமனா கிளி, மெரூன், ப்ளூ, பிங்க், குட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப எப்படி தெரியுமா, வேஷ்டி தான்ப்பா அப்படி இருக்கும், இல்ல வந்து சாரி தான் ஒயிட்ல இருக்கும், அதுக்கு போடுற பிளவுஸோ இல்ல ஷர்ட்டோ வந்துட்டு கலர் கலரா போடுவாங்க.
அது எதுக்கு, மூவி தானே இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். பரவாயில்ல, நான் அதையும் கேட்பேன். சரி, ஓகே. அதாவது ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு வேணா நம்ம கேட்கலாம். ஸோ அந்த 3 படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த மூவிக்கு வந்து அதிக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கீங்க? ஸோ எந்த மூவியோட ஃபேன்ஸ் வந்து இங்கே டேரக்டர் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஆக்டர் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, இல்லை கலந்து எல்லாமே எனக்கு ஓகேன்னு சொல்கிறவங்க இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு காலிஃபாவுக்கு தான் வெயிட் பண்ணுறேன், வெயிட்டிங்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல. எல்லா படத்தையும் பார்க்கலாம், பட் வெயிட் பண்ணுறது சொல்லி ஒரு சில படத்துக்கு வெயிட் பண்ணாங்கல்ல. இப்போ வந்து டிக்யூ ஃபேன்ஸ் வந்து ஜாயம் கேமுக்கு நான் பயங்கர வெயிட்டிங், பட் நான் வந்து கலிஃபாவும் பார்ப்பேன் அந்த மாதிரி. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி வெயிட்டிங்கில் யார் வந்துட்டு இருக்கீங்கிற மாதிரி அது வேணா கேட்கலாம். எஸ். ஸோ அதை வேணா நீங்கள் கமெண்ட் செய்ய சொல்லுங்கள். எதுக்கு, எந்த படத்துக்கு அதிக எக்ஸ்பெக்டேஷனோட நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு. அந்த மாதிரியான எல்லா படத்தையும் கலர் காம்பினேஷன் சொல்லிடுங்க, உங்கள் சேச்சி கேட்குறாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வித் அஸ். நம்ம அடுத்த ட்ரெய்லரில் சந்திப்போம். பை பை.